வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான அதே சமயம் எளிமையான சட்டுன்னு பண்ணக்கூடிய வெங்காய வடை ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், வெங்காய வடை அவ்வளோ அருமையாக இருக்கும். பெருசாக நிறைய பொருட்கள்லாம் தேவையும் கிடையாது. நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அரைக்கவோ ஊற வைக்கவோ எதுவுமே இல்லாமல் டக்குன்னு வடை பண்ணணுன்னா இந்த வடை நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 3 பெரிய வெங்காயத்தை, நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இப்படி நம்ம உடச்சி விடும்போது வெங்காயம்லாம் வரிசையாக இருக்கும் இல்லையா, நேராக வரிசையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா உடஞ்சி தனித்தனியாக உதிரியாக வர வரைக்கும் நல்லா நம்ம கையில் பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது பார்க்குறக்கே எல்லாம் உதிரியாக இருக்கு இல்லையா. இப்போது நம்ம ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும், நான் அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கையாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு, கடலை மாவு இது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா மொறுன்னு வரும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி மாவுலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அதுதான் சரியாக இருக்கும். உங்களுக்கு மாவு கொஞ்சம் குறைய கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். வடை நல்லா நம்ம ரவுண்டு பிடிச்சி தட்டுறது வரைக்கும் வர மாதிரி நம்ம அந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் இந்த மாதிரி நம்ம உருண்டை மாதிரி பிடிக்கும்போது உருண்டை வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டை வருது. பர்ஃபெக்டாக உருண்டை வராது, ஏன்னா வெங்காயம் நீல வாக்கில் எல்லாம் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக உருண்டை வராது. பட் இந்தளவுக்கு ஓரளவுக்கு உருண்டை வந்ததுனாலே போதுமானது. இந்தளவுக்கு ஓரளவுக்கு உருண்டை வந்தோடனே நம்ம கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா அருமையான வெங்காய வடை ரெடி ஆகிடும். பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்லாம் எதிர்பார்க்காதீங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன வெங்காய பீஸ் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வடையாக சேர்த்துக்கலாம். வடையெல்லாம் சேர்த்த உடனே கலந்து விடாதீங்க. ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா வெங்காயம்லாம் உடஞ்சிரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா அட்டகாசமான வெங்காய வடை ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.